ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை கடலையை அவிச்சு சாப்பிட போகிறோம். ஆமாம். நீங்களாம் அவிக்கையில் குண்டால போட்டு அவிப்பீங்களா இல்லை குக்கரில் விசில் விட்டு அவிப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து குக்கரில் தான் எப்பயுமே சோளம் இந்த கடலை எல்லாமே வந்து குக்கரில் தான் போட்டு வைப்பேன். இது அவிக்கையில் கொஞ்சோட மஞ்சத்தூளும் உப்பும் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக வைப்பாங்க. சும்மாவா வைப்பாங்க? ஆமாம். நீங்களாம் பச்சைக்கல்லையை வேச்சு மசாலாலாம் போட்டு சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா இல்லை சும்மா சாப்பிடுவீங்களான்னு சொல்லுங்கள். சும்மா சாப்பிட்டா தாண்டி டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் இதுலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கேடு துருவல் போட்டு தருவாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. அது மாதிரி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அது அவங்க கைப்பக்குவத்தில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா தரமாக இருக்குது கல்லை. ஒவ்வொரு கல்லையில் 3 கொண்டு 2 3 முத்து இருக்கு வரேன். இதுலேயும் 3 முத்து இருக்கு. எவ்வளவு கிலோ எவ்வளவு வாங்கினேன்? ஒரு படி 25 ருபீஸ் சொன்னாங்க. நாங்கள் வந்து 2 பை வாங்கினோம். 2 படி வாங்கினோம், 50 ரூபாய். படி கணக்கு தான். ஆமாம், கிலோ கணக்கெல்லாம் கிடையாது, படி கணக்கு தான். நிலக்கடலை ரேட்டெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம், சரி. இல்லை சீசன் இல்லை, சீசனாக இருந்தால் உனக்கு கம்மியாக கிடைக்கும். ஓகே ஓகே, பாய் 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 பாய்.